வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். ஸோ இதுக்கான சில காரணங்கள் இருக்குது. நம்ம இப்போ ரீசெண்டாக மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷன், அதாவது மேட்ச் வின்னருங்கிறத விட ட்ரேடிங்கான ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்குறோம் நம்ம மெம்பர்ஸுக்கு. ஸோ அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதில் பண்ணிகிட்ருக்கோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட காரணம் சில விஷயங்கள், இது கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருக்கிறதுனால, ப்ளஸ் சரியான டோர்னமெண்ட்டு பெருசான ஒரு மேட்சஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் கொஞ்சம் அதை டிலே பண்ணியிருந்தோம். இருந்தாலும் ஸோ அந்த ட்ரேடிங்குள்ளே போனால் கூட ஸோ இதில் இருந்து தான் நம்ம ட்ரேடே பண்ணுறோம். இங்கே இருக்கிற விஷயங்கள் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஒன்று. ப்ளஸ் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம். வீடியோ போடுறது, ட்ரீம்11 ப்ரெடிக்ஷன் கொடுக்குறது மூலியமாக தான் நம்ம சேனல் ஆரம்பித்தோம். ஸோ அதில் தான் நம்ம ரன் பண்ணோம். ஸோ அதனால் அந்த ப்ரெடிக்ஷனை எதிர்பார்த்து நிறைய பேரும் இருக்கீங்க. அந்த ஒரு இடத்த நம்ம விடக்கூடாது. ஸோ அந்த உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். ஸோ இதெல்லாமே நான் ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்தே இதுக்கு வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். ஸோ இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப்புக்கு. பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லா டீமும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணால் தான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ஒரு 90% சக்ஸஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 2-3 ரீசன்னால் கொஞ்சம் வீடியோ போடலை. பட் இந்தியா மேட்ச்சு, ஸோ இதில் இந்தியா மேட்ச்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம். இந்த வீடியோவில் பேசிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துக்கலாம். ப்ளஸ் நம்ம டெலிகிராமில், மெயின் டெலிகிராம்லேயே ஒரு 2 டீம்லேயும் சேர்த்து ஒரு 6 to 7 பிளேயர்ஸ், ஸோ அப்போ 14 பிளேயர்ஸ், 12 பிளேயர்ஸ்லேருந்து 14 பிளேயர்ஸ் வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன மாதிரி எவ்வளோ டீட்டெயில்ஸ் வர வரைக்கும் மினிமம் 7 இருந்து 9, 10 வரைக்கும் கூட அந்த பிளேயர்ஸ்லேருந்து ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி சான்ஸ் இருக்கும். நேற்று மேட்ச் கூட போட்டிருந்தோம், சின்னதாக மைனஸ் ஆயிருந்தது. ஸோ எவ்வளோ பிளேயர்னு கால்குலேட் பார்க்குறதில்ல. ஸோ இன்றைக்கி வர்ற மேட்ச்லேருந்து அதை கண்டினியூ பண்ணுவோம். மத்தியான மேட்ச்லேருந்தே அதை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம சொல்லிட்டோம் 7 to 10 அப்படிங்கிற டிடி இருக்கும். ஸோ இன்னும் 2 பிளேயர்ஸ் வரணும், வெளியே இருந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் மோஸ்ட்லி இந்த பிளேயர்ஸையும் கவர் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த 1-2 டிடி பிளேயர்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பழைய வீடியோஸ் கூட கொஞ்சம் ரெக்கமெண்டுக்கு எடுத்துக்கிட்டு 1-2 லோ கிரெடிட் பிளேயர்ஸ் அல்லது லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய கிரெடிட் பிளேயர்ஸ், ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் 1 or 2 பிளேயர்ஸ் வெளியிருந்து வருவாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 12 to 14 பிளேயர்ஸ் ப்ளஸ் அந்த 2 பிளேயர்ஸ் நீங்கள் வெளியிருந்து எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் உங்களுடைய கையில் விட்டுரும். இது பண்ணும்போது உங்களுக்கு டீம் கரெக்டாக உட்கார்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணிட்டு ஓகே. இப்போ இந்த மேட்ச்சுக்கு எங்கே எல்லாம் கேப்டன் வாய்ப்பு இருக்கலாம், இது வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மேட்ச் வந்து மிஸ் ஆகலாம், பட் அடுத்த மேட்ச்சு அதே இடத்துல அந்த சினாரியோவில் கேப்டன் வர வாய்ப்பு இருக்கும். மோஸ்ட் 100% அப்படிங்கிறது இது இருக்காது தான். பட் நம்ம ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ அதில் எது மோஸ்ட்டாக ரிவல்வ் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா டக்குன்னு மாறிக்குவீங்க. யாருமே எல்லா மேட்ச்சுக்கும் ஒரே மாதிரியான ப்ரிடிக்ஷன் அதாவது எடுக்கிறாங்க, எல்லாருமே அப்படி தான் எடுக்கிறாங்க. ஸோ அதை ஒரே மாதிரியான ப்ரிடிக்ஷன் ஒரே நேரத்தில் எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி வரப்போகிறது இல்லை. ஸோ சின்னதாக மாற்றம் இருக்கும். பட் தொடர்ச்சி கண்டினியூட்டி அப்படின்னு ஃபாலோ பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் திருப்பி தான் நம்ம டேபிள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்தோம். டேபிளை வச்சுட்டு இப்போ டீம் போடுறாங்க. இது வரைக்கும் டேபிளை வச்சு ஜிஎல் வின் பண்ணிட்டாங்கன்னா இல்லை, 9, 10 டிடி கேப்டன் விசி ஒரு 3-4 மேட்ச்சுக்கு எக்ஸைட்டாக. ஸோ ஒருத்தர் எடுத்துக்குவோம், ஒரு நபர் டீம் போடுறாரு அப்படின்னா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி மினிமம் 3 மேட்ச்சுக்கு ஒரு டைம் எக்ஸைட்டாக கேப்டன் விசி அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் 9 டிடி 10 டிடி அப்படிங்கிறதும் கொண்டு வராங்க. பட் ஜஸ்ட்டில் அந்த 1-2 பிளேயர்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம டெலிகிராமில் போடுறோன்னு சொன்னதும் 8 டிடி கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு வெளியிருந்து பிளேயர்ஸை தேடுறாங்க. அதே தான் நம்ம டேபிள் வைஸில் கொடுத்த டேபிள் வைஸில் டீம் போடுறவங்களும் பண்ணுறாங்க. இந்த 1-2 டிடி மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ அதை சரியாக வெளியிருந்து எடுக்கும்போது உங்களுக்கு டீம் ரேங்க் வர அதிக சான்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த மேட்ச்சு பர்சன்டேஜில் மாற்றங்கள் இருக்கலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அமைப்பில் எங்கே கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கும், ஸோ விசி எங்கே கன்வெர்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உமன்ஸ் மேட்ச்சு பேசிக்காக நீங்கள் சொல்கிறது எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். பட்
ஒரு சில மேட்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க இது மாதிரி நடக்கும். ஸோ அந்த இடத்துல அதை இண்டிகேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அமைப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக ஆல்ரவுண்டரில் கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது பேசிக்காக உமன்ஸ் மேட்ச்சில் இப்படி தான் பண்ணுறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் டேபிள் வைஸ் வந்ததுக்கப்புறம், ஸோ அதாவது உங்களுக்கு நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த போஸ்ட் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு நேற்று மேட்சை நம்ம போஸ்ட் பண்ணுறத டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு லெஃப்ட் கார்னர் அதான் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய அந்த பிளேயர்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி கேப்டன் அங்கே ரிவல்வ் ஆகும். இப்போது இந்த இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ லெவல்ஸில் சேஞ்ச் இருக்கும். அதனால தான் எக்ஸைட்டாக நம்மளால் சொல்ல முடியல. என்ன லெவல் அப்படின்னு தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக அமிலா கெர்ரும் தீப்தி சர்மாவும் நம்ம சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 4 பேருமே லெவலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே கேப்டன் பாசிபிலிட்டி அமிலா கெர், தீப்தி சர்மா இந்த 2 பிளேயருக்கு மட்டும்தான் வரும். ஸோ பட் இந்த வெஸ்டேகர் டிவைனில் யாராவது ஒரு பிளேயர் லெவலில் இல்லைனாலும் யார் இருக்காங்களோ லெவலில் வெஸ்டேகரோ டிவைனோ யார் லெவல் இருக்காங்களோ அந்த பிளேயருக்கு கூட கேப்டன் ஆப்ஷன் போகும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸுக்குள்ளே தான் கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் இருக்க சான்சஸ் மோஸ்ட்லி இருக்குது. சரி, ஓகே. இதை மிஸ் பண்ணுறோம், ஸோ இந்த இடத்துல மிஸ் ஆகுது, கேப்டன் மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு விகே செக்ஷனில் ரிச்சா ஹவுஸ் யார் லெவலில் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். ஸோ ஆன் டைமில் இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இது அப்படியே எடுத்துக்க வேணாம். ஆன் டைமில் சேஞ்சஸ் ஆச்சுன்னா நான் அனுப்பக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து நீங்கள் கேப்டன்சி எடுக்க பார்த்துக்குங்க. சரிங்களா? அங்கேருந்தே நீங்கள் ரிவல் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது பேசிக்கான கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் விஷயம். இப்போ இதில் டேபிள் எடுக்க முடியாது, இது இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி தான். இதே மாதிரி தான் சிபிஎலுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருந்தா கூட உங்களுக்கு கேப்சப் ஆகிருக்கும் ஓரளவுக்கு, பட் பண்ண முடியல. ஸோ இதில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இதுக்குன்னு ஒரு 1/2 hour ஒதுக்குற மாதிரி நான் டைம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம ட்ரேடிங்க்கு ப்ரெடிக்ஷன் எடுத்ததில் ஒரு 6 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அதை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்காக அதை குறைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை பார்த்துக்கலாம். ஓகே, கண்டிப்பாக போடுறேன், ட்ரை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போது இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். ஸோ இது இப்போதைக்கு எடுக்கக்கூடிய லிஸ்ட்டு தான். நீங்கள் இதை அதுக்கப்புறமா மாற்றிக்கிங்க. அதாவது என்ன மாற்றிக்கிறீங்க அப்படின்னா, நான் அனுப்பக்கூடிய அந்த டேபிள் வைஸாக நீங்கள் கிளிக் பண்ண பாருங்கள். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ யார் இருக்க போகிறா லெவலில் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு இருக்கிற பிளேயர்ஸை வச்சு நம்ம எடுக்கிறோம். ஓரளவு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த பிளேயர்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட்லி ஹை பிக் தான் எல்லா பிளேயர்ஸுமே. இதில் ஜெமிமா ரோட்ரிகஸும் ஸ்ரீயங்கா பட்டேலும் லோ பிக் பிளேயராக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு பிளேயராவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது நியூசிலாந்தோட பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, ரீசெண்ட் டைமில் ஹாலிடே, பிளிம்மர் யாராவது ஒருத்தர் ஒரு மேட்ச்லேயும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் நம்ம எடுத்துருக்கோம். 2ல் யாராவது ஒருத்தர் சின்னதாக ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூசிலாந்துக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் எடுத்துக்கலாம். டிவைன் ரீசெண்டாக கொஞ்சம் டவுனில் இருக்காங்க பிளேயர்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இதுபடி சொல்ல முடியாது. ரீசெண்ட் மேட்சஸில் டவுனாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள விட காஸ்பரிக் ரீசெண்டாக ஃபார்மில் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு பிளேயர் ஒரு இடத்த இழக்கும்போது இன்னொரு பிளேயர் அந்த இடத்த ஆக்குபை பண்ணுவாங்க. அதில் காஸ்பரிக் உள்ளே வர்றாங்க, ப்ளே பண்ணுறாங்க ரீசெண்டாக. ஸோ அவங்கள ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் செஸ்கர் ஃப்ளாப் ஆர் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ இதுக்கப்புறம் இந்த டீமை பொறுத்தவரைக்கும் லீ தஹூ ஓட பவுலிங் ஸ்டைலுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் அவங்கள நான் கன்சிடர் பண்ணலை. நீங்கள் ஒரு 1 or 2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு 8 பிளேயர்ஸ் இந்த சைடு ஓரளவுக்கு மேனேஜாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இங்கே நிறையா லோ பிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹெனன்ட்ரோ, கார்சன்,
ஜெஸ்கர், பிரையான் ஜோன்ஸ். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 4 லோ பிக் பிளேயர் எடுத்திருக்கோம். எல் காஸ்பரிக் லோ பிக் பிளேயர் தான், பிளிம்மர் லோ பிக் பிளேயர் தான். மோஸ்ட்லி லோ பிக் பிளேயரை கவர் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பேரும் வர வாய்ப்பு இருக்காது. மோஸ்ட்லி 8 ஹை பிக் பிளேயர், 3 லோ பிக் பிளேயர். ஸோ இந்த மாதிரி டீம் அமைங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்கும். அந்த 3 லோ பிக் பிளேயர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நியூசிலாந்தோட பவுலர்ஸ் 1 அல்லது 2 லோ பிக் பவுலர்ஸ் உள்ளே வர சான்சஸ் அதிகம். ஸோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் இருக்காங்கன்னா கம்பல்சரி சான்சஸ் இருக்கும். சரிங்களா, 1 or 2 பவுலர்ஸ். ஸோ இங்கே காஸ்பரிக், டிவைனுக்கு ஓவராக ஒரு 4 டீம் போடுறீங்கன்னா 2 டீமில் டிவைனுக்கு 50% யூஸ் பண்ணிவிட்டு காஸ்பரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஷியலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ஆல்ரவுண்டரில் மென்ஸ் மேட்ச் மாதிரியே ஒரு லோ பிக் அப்படிங்கிறது உள்ளே வந்துட்டுருக்கு. மேபி இந்தியாவில் ஏதாவது லோ பிக் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தனுஜா, கன்வர் மேபி கன்வர் மட்டும் உள்ளே வரக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டிவைனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு லோ பிக்காக கன்வர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியாவில் ஜெமிமா ரோட்ரியாடிஸ் ஒரு லோ பிக்காக ட்ரை பண்ணலாம். ஸோ அல்லது இவங்களுடைய பேட்டர்ஸான பி ஹாலிடே, பிளிம்மர் யாராவது ஒருத்தரை ட்ரை பண்ணலாம். ஸோ கம்பல்சரி மேட்ச் சினாரியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். பேட்டர்ஸ் மோஸ்ட்லி உமன்ஸ் மேட்ச்சில் அதிகமாக வர்றதில்லை அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கு இதில் ஹை பிக் பிளேயர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறது மாதிரி யோசிக்கணும். அதில் சிப்பாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரியாடிஸ் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக ஒரே ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியா டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இடத்துல மட்டும். ஓகே, இது பேசிக்கு தான் இந்த விஷயம் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு பிக்கிங் அடிப்படையில் இதே அமைப்பு தான் இருக்குது அப்படின்னா ஆல்ரவுண்டர் சார்ந்து இருக்கும். ஸோ அதில் டேபிள் அனுப்பும்போது நீங்கள் அதில் பிக் பண்ணிக்கங்க. கடைசி 2 மேட்சும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பேட்டிங்கில் கேப்டன் வந்துச்சு, கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரி பேட்டிங்கில் இருந்து பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அப்படி பார்த்தா இங்கே சிப்பாலி வர்மா மட்டும் ஒரு ஆப்ஷனாக இருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து ஹேமலில் தான் சில நேரம் பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளிம்மர், ஹாலிடேயில் ஒரு சில மேட்சஸ் மட்டும் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% சொல்ல முடியல. இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற இடத்துல மட்டும் இதில் பவுலிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஹாலிடே சம் மேட்சஸ் மட்டும் பவுல் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜியா பிளிம்மரும் அப்படி தான். ஸோ பவுலிங்கில் அதிகமாக பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இல்லை பேட்டிங்கில் அப்படிங்கிறது ஒரு மைனஸு. ஸோ இங்கே ஹர்மன்பிரீத் கபூர் ரீசெண்டில் பவுலிங் பண்ணுறதில்ல. சிப்பாலி வர்மா ஒன்லி ஆப்ஷன். ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேப்டன் ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா சிப்பாலி வர்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே கேப்டன் ஆப்ஷனில் இந்த 3 பேர் இருக்காங்க. இது ரேர் ஆப்ஷன் தான் சிப்பாலி வர்மா. ஸோ இதில் டிவைனோ, வஸ்டேகரோ யாராவது ஒருத்தர் லெவலில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேயரை நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் சாய்ஸஸ். ஸோ இதை தாண்டி இவ்வளோ தான் சாய்ஸஸ் அப்படிங்கிறத தாண்டி லெவல் வந்ததுக்கு அப்புறம் இப்போ காஸ்பரிக் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். டிவைன் இல்லை லெவலில், காஸ்பரிக் இருக்காங்க லெவலில் அப்படின்னா காஸ்பரிக் ஒரு கேப்டன் ஆப்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ அது நம்ம உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ அப்போ அதில் பிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு மேட்ச்சு அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் நான் வீடியோ போடலைன்னா கூட அதுக்கு அடுத்து போடுவேன். அப்போ போடும்போது என்ன ஆகுனா எல்லா டீமும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கிற டைமில் இப்போ நான் வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் கிளியராகவே ப்ரெடிக்ஷனாகவே கொடுத்துருவோம். லெவலில் சேஞ்ச் இருந்தால் மட்டும் அதை எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் சேர்த்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் முடிஞ்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து ஆதரவு தாருங்க. மற்ற நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும். காரணம்னா நம்ம வீடியோ கண்டினியூவாக போட்டிருந்தோம், பட் இப்போ போடலை அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் கூட பார்க்காம இருக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரும், செக் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது ட்ரேடிங் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, சில நீங்கள் விருப்பப்பட்டாலும் அதுக்கான அறிவிப்பு இருக்குது நம்ம டெலிகிராமில், அதை பிக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் ட்ரீம் லெவலில் தாண்டியும் அதில் நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.